சவுக்கு சங்கர் சொன்ன விஷயத்தில் இது ரொம்ப உண்மையானது. அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நீங்க நிறைய என்னோட நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த சிஎம்க்கு தெரியல, ஏமாத்துறாங்க. எக்ஸாக்ட்லி. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்லும்போது அதை அவங்க ரிசீவே பண்ணல. இன்னும் சொல்ல போனா பெண்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தவறான ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது நீங்க ஆமா. தான். அந்த நபரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கிறதையும் சொன்னீங்க. ஆனா அப்பவும் அதை வந்து கவர் பண்ணி அதை ட்ரை பண்ணாங்களே தவிர அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. சவுக்கு சங்கர் பல தடவை அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அப்போது இருந்த சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகவலும் அவர்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. சவுக்கு சங்கர் மெயினாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாரு. அந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே தன்னிச்சையாக சுயநலமாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களால மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, அண்டு டிஎம்கேக்கும் அது கெட்ட பேர் தான்ட்டு அவர் நிறைய தடவை சொல்லியிருப்பார். அப்போது அவர் ஆரம்பத்தில் சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. எப்படி இந்த மாதிரி தனியாக போலீஸ்க்கு அதிகாரிகள் மட்டும் கவர்மெண்ட் மீறி செயல்பட முடியும் அப்படின்ட்டு எனக்கு தாட்லாம் இருந்தது. கடைசியில் இவர் சொன்னது தான் உண்மை போல. கடைசியில் ஸ்டாலினுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் போய் சேரலை, கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் வந்து வேற ஒரு உலகத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். எம்.கே. ஸ்டாலின் கொடுத்தூர் தொகுதியில் தூக்கு போகிறத எப்படி அவங்க கணிக்காமல் விட்டாங்க? மக்கள் கிட்ட இருந்து கருத்து கணிப்புலாம் சரியாக எடுக்கலையா, இல்லை படிக்க தவறி விட்டாங்களா, இல்லை ப்ராப்பராக எதுவுமே பண்ணலையா, எப்படி இப்படி கோட்டையை விட்டாங்க எனக்கு தெரியல. அண்டு ஸ்டாலின் வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார், அதெல்லாம் சூப்பர். ஆனால் எப்படி அவங்க அந்த விஜயோடைய வேவை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியல.